நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். இன்றைக்கு இந்தியாவில் உலகத்தில் எந்த துறையை எடுத்து முதல் 10 பேரை பட்டியலிட்டாலும் அதுல ஒரு ஆளு நிச்சயமா நகரத்தாரா இருப்பார். இந்த பிள்ளையார்பட்டி கோயிலும் இரணி கோயிலும் தங்களுக்குள் சம்பந்தம் செய்து கொள்வதில்லை, அது செய்து கொள்ள வேண்டும் என்பது தீர்மானம். முதல்ல நான் சொல்றேன், இதை பேசுறதுக்கு நம்ம யாரு? பிள்ளையார்பட்டியும் இரணி கோயிலும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையாங்கிறத அவங்க 2 பேரும் பேசணும். மனிதன் மனிதனாக வாழ்வது மிகவும் கடினம். ஆனால் மனிதன் செட்டியாராக, நாட்டுக்கோட்டை நகரத்தாராக பிறந்தது நீங்கள் கொடுத்து வைத்த பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். அந்த காலத்தில் ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, நாற்றங்காலில் இருந்து வயலில் நாற்றை நட்டு விட்டால் அது வயலில் தான் இருக்க வேண்டும், திருப்பி நாற்றங்காலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு பெண் மனமிடித்து போனால் மனமிடித்த இடத்துல தான் இருக்கணும், திருப்பி வரக்கூடாதுங்கிறது. இரணி கோவிலும் பிள்ளையார்பட்டியும் கல்யாணம் செய்து கொள்ளலாமா? நாங்கள் ஆண் மரபணுவைத்தான் ஆராய்ச்சி செய்தோம். ஏனெனில் நாம் ஆண் வழி சமுதாயம். பிற்படுத்தப்பட்டோங்கிறது எதை வச்சிருந்தது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பதவியிலையும் நம்மால் தான் இருக்காங்க. எந்த கோயில் திருப்பணி எடுத்தாலும் நம்மால் தான் செய்யறாங்க. நம்ம ஊர் கல்யாணத்துக்கு வந்து கொடுக்கிற முறைதர போட்டிருக்க நகையை பார்த்தா யாராவது பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு ஒதுக்குவாங்களா? நமது நகரத்தார்களின் கருத்தாழமிக்க சிந்தனையை அனுபவம் நிறைந்தவர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள். வி.ஆர். முத்துக்கருப்பன் அவர்கள், முனைவர் கருமுத்தையா அவர்கள், ராம பிச்சப்பன் அவர்கள், முனைவர் குமரப்பன் அவர்கள், லேனா தமிழ்வாணன் அவர்கள், அழகு அழகப்பன் அவர்கள், சோமவள்ளியப்பன் அவர்கள், சேதுராமன் சாத்தப்பன் அவர்கள். முதலில் புரொஃபசர் வி.ஆர். முத்துக்கருப்பன், பலவான்குடி ஊரை சேர்ந்தவர், முன்னாள் வைஸ் சான்சலர், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி. புரொஃபசர் வீரப்பன் முத்துக்கருப்பன் அவர்கள் காரைக்குடி அண்ணாமலை பழகத்தில் படித்து டாக்டர் பட்டம் பெற்று பின்பு அங்கேயே பேராசிரியராக பணிபுரிந்தார். அதே நேரத்தில் யுஎஸில் உள்ள விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் துறையில் துணை ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்தவர். பிறகு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இம்யூனாலஜி துறையில் பேராசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர். அவருடைய பினோமினான் ஆஃப் லென்ஸ் இண்டக்ஷன்ஸ் ஆராய்ச்சி பற்றி மருத்துவ பாட புத்தகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இவர் நோய் எதிர்ப்பு சக்தி பிரிவில் பல ஆராய்ச்சிகளை செய்துள்ள அவருடைய ஆராய்ச்சிகள் 90க்கு மேற்பட்ட கட்டுரைகளில் வெளியாகியுள்ளன. கண் சம்பந்தப்பட்ட நோய்களில் பல ஆராய்ச்சிகளை செய்துள்ளார். 1999 மதுரை அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் ஆராய்ச்சிக்காக சிறப்பாக அழைக்கப்பட்டார். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி துறையில் பல விருதுகளை பெற்றவர். புரொஃபசர் வீரப்பன் முத்துக்கருப்பன் அவர்களை கருத்துரை ஆற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நகரத்தார் பெருமக்கள் பல ஊர்களிலும் இந்தியாவில் பல நாடுகளிலும் இருந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இந்த 4 தீர்மானங்களையும் பற்றி யோசிக்க வேண்டும். அதுக்காகத்தான் முக்கியமாக சொல்லுகிறேன். மேலும் இந்த அங்கங்கே இந்தியாவில் உள்ள நகரத்தார் சங்கங்கள், வெளிநாடுகளில் உள்ள நகரத்தார் சங்கங்களுடைய டேட்டாபேஸ், அந்த சங்கத்தினுடைய பெயர், ஊர், தலைவர், அந்த மாதிரி உள்ள விவரங்கள் எல்லாத்தையும் ஒருங்கு சேர்த்து வைத்துக் கொள்வது தொடர்புக்கு ரொம்ப நல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி செய்வதற்காக ஞானம் அவர்களையும் கோயிலூர் மடாலத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். இது தொடர்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அமெரிக்காவில் 2 பெரிய நகரத்தார் அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று NSNA, அதாவது நகரத்தார் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா, பெரிய இது. அந்த நகரத்தில் உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள், நகரத்தார்கள் நம்ம ஊர்களில் உள்ள நகரத்தார்களுக்கு பல வகையாக உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய வெப்சைட் NSNA வெப்சைட்டில் பார்த்தால் தெரியும். அவர்கள்
படிப்புக்கு, நகர்த்தார் மக்களின் படிப்புக்காக உதவி செய்கிறார்கள், கோயில்களை நிர்வகிக்குவதற்காக உதவி செய்கிறார்கள், மருத்துவ உதவி செய்கிறார்கள். இவ்வாறாக அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வெப்சைட் மூலமாக இமெயில் அனுப்ப வேண்டியது. அந்த உதவிகள் நம்ம ஊரில் உள்ளவர்கள் கிடைப்பதற்கு வசதி இருக்கிறது. அதே மாதிரி NPNA என்பது, அதாவது நகரத்தார் பிசிஷியன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் இன்டர்நேஷனல், ஏறக்குறைய 10,000 டாக்டர்கள் மெம்பர்களாக கொண்ட இந்த அமைப்பு. அவர்களுடைய தலைவர் கடியாபட்டி ராயவரத்தைச் சேர்ந்த பழனியப்பன் அவர்கள். அவர் அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது 3 மாதத்துக்கு முன்னாடி ராயபுரத்தில் ஐ கேம்ப் நடத்தி நிறைய பேருக்கு உதவி செய்தார்கள். அதே மாதிரி அங்கே ஸ்டார் கிளினிக் என்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்தாலும் அவர்கள் நம்ம ஊரில் உள்ள நகரத்தார் பெருமக்களை பற்றி நிறைய உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது NPNA அவர்களுக்கு அந்த வெப்சைட்டில் உள்ள இமெயில் மூலம் நான் எந்த ஊர், என்னுடைய விலாசம், என்னுடைய குடும்பம், என்ன கோயில், எனக்கு கண்ணில் என்ன கோளாறு இருக்கிறது என்று எழுதினால் அவர்கள் சிகிச்சைக்கு முழுமையாக உதவி செய்கிறார்கள். அதாவது இது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இந்த NPNA கழகமும் மதுரையில் உள்ள அரவிந்த் கண் மருத்தையும் ஒரு MOU புரிந்துணர்வு உள்ள தொடர்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. இதன் மூலம் அவர்களுடைய வெப்சைட்டிலும் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த நம்ம ஊர்களில் உள்ள நகரத்தார்களுக்கு பல வகையாக உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த 4 தீர்மானங்களும் முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு வேண்ட தீர்மானங்களை நம்ம அனுமதிக்க வேண்டும். முதல் தீர்மானம், நமது சமூகத்தை பின்பற்றப்பட்ட பேக்வேர்டு கம்யூனிட்டி குரூப்பில் சேர்க்க வேண்டும் என்பது. நல்லதுதான், நானும் அதை பற்றி பல முறை யோசித்திருக்கிறேன். ஆனால் இப்ப எல்லா சமூகத்தினரும் அந்த பேக்வேர்டில் சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய சமூகங்கள் பேக்வேர்டில் சேர வேண்டும் என்று நினைத்து அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டால் வாய்ப்புகள் நம்மளுக்கு குறையும். அதனால் இதை பற்றி ஒரு ஃபர்தரா என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். விஷயம் தெரிஞ்சவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து எப்படியெல்லாம் நம்பர் இருக்கிறது, நம்மளுக்கு அதில் போய் சேர்ந்தா வாய்ப்பு அதிகமா, இல்லை இப்போ ஃபார்வேர்டில் இருந்தால் வாய்ப்பு அதிகமா என்று நம்பர் கண்டுபிடிச்சு தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். ஏன்னா இப்போ எல்லாரும் பேக்வேர்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறாங்க. ஃபார்வேர்டுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. அதில் இருந்து நம்ம பேக்வேர்டுக்கு போனால் இப்போ இருக்கிற வாய்ப்பை விட குறையுமா கூடுமா என்பதை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்பர் 1. ரெண்டாவது, நம்மளுக்கு ரயில், நம்ம பகுதிக்கு அதிகமான ரயில் இப்போ தேவகோட்டை ரஸ்தாவில் இருக்குது, காரைக்குடி இருக்குது, திருமை, அவ்வளோதான். அது நல்ல காரியம். இந்த ரூட்டும் எங்கெங்கெல்லாம் போகுது என்று கொடுத்திருக்கிறார்கள். அதில் பக்கத்து ஊர்கள் சேர்க்க வேண்டாம், நம்ம அதை பற்றி சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி ஒரு இதை ஏற்பாடு பண்ணுவதற்கு அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் உதவி வேண்டும். அவர்கள் மூலமும் நம்மளுக்கு உதவி வேண்டி இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அனுமதி கொடுத்தால்தான் நம் பகுதிக்கு ரயில் வரும். அந்த நல்ல வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்கும். ரயில் வேண்டியது அவசியம். அதுக்கு மிக தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். மூன்றாவதாக, பிள்ளையார்பட்டி கோயிலும் இரணி கோயிலும் கல்யாணம் செய்து கொள்வது இல்லை, நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிறது. இந்த மாதிரி 9 கோயில்கள் அந்த காலத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி எதற்காக ஏற்பட்டது
அந்த மாதிரி ஒரு கோயில் பிரிவுகளை ஏற்பாடு பண்ணி இந்தந்த அந்த கோயில்களுக்குள்ளேயே கல்யாணம் செய்து கொள்வது இல்லை என்று ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. எதற்காக ஏற்படுத்தினார்கள், அவர்கள் என்ன காரணத்திற்காக ஏற்படுத்தினார்கள் என்று நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அறிவியல் மூலமாக இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்ல முடியும். அதாவது இன்பிரீடிங் என்று சொல்லுகிறேன். ஆண் கணவனும் மனைவிக்கும் ஒரே மாதிரி ஜீன் தொகுப்பு இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும் என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. இன்பிரீடிங் கூடாது என்று சொல்லுவார்கள். அது ரொம்ப முக்கியம். அந்த கோயில்களுக்கு உள்ளவர்களுக்குள் ஜெனட்டிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அந்த கோயில்களுக்குள்ளேயே கணவன் மனைவி இருந்தால் சரியாக இருக்காது என்பது இப்போ அறிவியல் பூர்வமாக கூறப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஆராய்ச்சி செய்தவர்கள் திரு பிச்சப்பன் அவர்கள் இதை பற்றி சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். நமது பிள்ளையார்பட்டி கோயில் கிட்டத்தட்ட ஒரு 5000 புள்ளி குறையாம இருக்கும். 4500 புள்ளி இது எரணை கோயில்கள் இருந்தது, பெரிய கோயில். அதே சமயத்தில் நான் பார்த்தோம்னா மாத்தூர் இன்னும் 10,000க்கு மேலே பிரிவுகள் இருக்கின்றன. ஒரே பிரிவுக்குள் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, அதே கோயிலுக்குள் 2 பிரிவுகள் கல்யாணம் செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி இருக்கு. அதாவது அந்த காலத்தில் ஏற்படுத்துறதனுடைய அறிவியல் முக்கியத்தை இப்போ சொல்லுகிறேன். என்னை பற்றி சொன்னவர்கள் மேடம் வேதியியல் விஞ்ஞானி என்றார்கள், அறிவியல் விஞ்ஞானி என்று சொல்ல விரும்புகிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பற்றி இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக ஒரு தனித்தனி கோயில்கள் ஏற்படுத்தினதுனால அதை நம்ம வேண்டாம், சேர்ந்துக்கலாம், பிள்ளையார்பட்டி கோயிலும் எரணை கோயிலும் சேரலாம் அப்படிங்கிறத இந்த அறிவியல் பூர்வமாகவும் நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். நான்காவதாக நமது சமூகத்தில் திருமணமானவர்கள் அதிகமாக ஆகாதவர்கள் 30 வயது கடந்த ஆண்களும் பெண்களும் நிறைய இருக்கிறார்கள். இதுக்கு முந்தினா என்ன, அடிக்கடி உள்ளூரில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க. அன்னமுண்டி என்னுடைய கொழுதனார் மகனை கல்யாணம் பேசுகிறாங்க, பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், நல்லா படித்த பொண்ணாக வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி நேரே கேட்டுக்குவாங்க. உள்ளூர்லேயே இந்த நகரத்தார் ஊர்களுக்குள்ளேயே அதிகமாக 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ அங்கங்கே பிரிஞ்சு போயிருக்கு. அங்கங்கே அதுக்கு காரணம் இருக்கு. அதனுடைய நம்ம நகரத்தார் சமூகம் வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியம். ஆனால் இப்பொழுது அந்தந்த ஊர்களில் நகரத்தார் சங்கம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருந்தால் நகரத்தார் சங்கம் மதுரை, திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த மாதிரி எல்லா ஊர்களிலும் இருக்கு. அவர்களுடைய உதவியும் இதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த தொடர்பு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் நம்ம கோயிலூர் மடாலயத்தின் மூலமாக நகரத்தார் மேட்ரிமோனி இருந்து வருகிறது. என்னுடைய பேரன் பேத்திகள் கல்யாணத்துக்கே அது ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதே மாதிரி அந்த மேட்ரிமோனியை இன்னும் விரிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அது நல்ல ஒரு உபயோகமான முயற்சி. அதன் மூலம் பல வெளியூர்களில், இந்த காலத்தில் இமெயிலில் எந்த ஊரில் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் பேசிக்கலாம். அந்த மாதிரி தொடர்புக்கு நிறைய வழிவகைகள் இருப்பதனால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த தொடர்புகள் குறைவாக இருக்கிறதுனால் பெண்ணி எங்கே இருக்கிறது, மாப்பிள்ளை எங்கே இருக்கிறது, அந்த கோயில் சரியாக வருகிறதா, ஜாதகம் பொருந்துகிறதா என்றெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த தொடர்பு அதிகப்படுத்தணும். மேட்ரிமோனி மூலமும் நகரத்தார் சங்கங்கள் மூலமும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த 4 தீர்மானங்களையும் நன்றாக யோசனை பண்ணி முடிவு எடுத்து நம்ம சமூகம் முன்னேறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஐக்கிய சங்கத்தின் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும்
முத்து பார்மசி அறக்கட்டளைக்கும் இந்த ஏற்பாடு செய்வதற்கு நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அடுத்ததாக கருத்து பரிமாற்றத்திற்கு முனைவர் கரு முத்தையா அவர்கள். காரைக்குடியை சேர்ந்தவர். தேவகோட்டை சி சேவகன் அண்ணாமலை கல்லூரியில் 31 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நகரத்தாரியல் ஆய்வாளர், பதிப்பாளர்களில் ஒருவராக இருந்து நகரத்தார் கலைக்களஞ்சியம் நூலை நகரத்தார் திருமகள் எனும் மாத இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். கனடாவில் உள்ள யார்க் பல்கலைக்கழகம், டொரண்டோ பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் வகுப்புகள் நடத்தியவர். ஏராளமான பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கருத்தரங்கம், சொற்பொழிகள் பங்கேற்று வருபவர். பதிப்பாசிரியராக பணியாற்றி பல விழா மலர்கள் வெளியிட்டிருக்கிறார். முனைவர் கரு முத்தையா எழுதிய நூல்கள் ஏராளம். எளிய தமிழில், செட்டிநாட்டு செந்தமிழில் தமிழ் வளர்த்த அறிஞர் இவர். பிறந்து சிறந்த மொழிகளில் மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழுக்கு வணக்கம் தெரிவித்து முனைவர் கரு முத்தையா அவர்களை வருக கருத்துரை தருக. முதல் தீர்மானம் இருக்கிறதே, நம்மை பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்பது. நான் சொல்றதெல்லாம் என்னுடைய கருத்து. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், மற்றவர்கள் மறுக்கலாம். அப்புறம் மெஜாரிட்டி வச்சு தான் முடிவெடுக்க போறோம். என்னுடைய கருத்து கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த முதல் தீர்மானத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நாம இருக்கிற நிலை பொதுவா ஒரு சமூகம் முற்படுத்தப்பட்டதா பிற்படுத்தப்பட்டதா என்பதை ஒட்டுமொத்த சமுதாயங்கள் அல்லது ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், அரசாங்கம் சேர்ந்து முடிவெடுக்கணும். 2 அடிப்படையில் தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒன்னு, ஓட்டு எண்ணிக்கையை வச்சு முடிவெடுக்கிறாங்க. நிறைய ஓட்டு இருக்கிற சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோரும் ஆக்கி அவங்களுக்கு நான் நன்மை செஞ்சேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்காக ஆக்குறாங்க. அல்லது உள்ளபடியே யார் பின்னாலே இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய மொத்த எண்ணிக்கையையும் அதிலே வேலை வாய்ப்போடும் கல்வி வாய்ப்போடும் நல்ல நிலையிலே இருக்கிறவர்களுடைய விகிதாச்சாரத்தை பார்த்தால் நாம் நிச்சயமாக பின்தங்கியவர்கள் இல்லை. ஆனாலும் அரசாங்க வாய்ப்புக்காக அல்லது கல்வி வாய்ப்புக்காக நம்ம இப்படி பின்தங்கியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் அதை எங்க கொண்டு போனாலும் தோற்று போகிறது. என்றால் அவர்கள் நம்மில் இருக்கிற பெருந்தலைகளை காட்டுகிறார்கள். இவர்களையெல்லாம் வைத்திருக்கிற உங்கள் சமூகம் எப்படி நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்று. அதனால அது ஒரு கொஞ்சம் ரொம்ப முரண்பாடான கருத்து. என்னை பொறுத்தவரை அந்த முயற்சி செய்வதை விட நாம் நம்முடைய திறமைகளை இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்கனவே நிறைய திறமை இருக்கு. எந்த துறையில் முதல் 10 பேரை எடுத்தாலும் நிச்சயமா ஒரு நகரத்தார் அதுல இருப்பார். இன்றைக்கு இங்க இந்தியாவில் உலகத்துல எந்த துறையை எடுத்து முதல் 10 பேரை பட்டியலிட்டாலும் அதுல ஒரு ஆளு நிச்சயமா நகரத்தாரா இருப்பார். அப்ப நம்ம இடத்துல திறமை இருக்கிறது, அதை இன்னும் வளர்த்துக்கணும். அந்த காலத்துல கியா பே விஸ்வநாதன் சொல்லுவாரு, செலவு கூடுது அதனால சிக்கனமா இருங்க, செலவை குறைங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் அது இல்ல வழி, நீங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அது மாதிரி இங்க போய் நம்ம எனக்கு வேலை வாய்ப்புக்காக என்னை பிற்பட்டவனாக ஆக்குன்னு கெஞ்சிறதை விட நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வோம், நம்முடைய வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வோம் என்பது அந்த முதல் தீர்மானத்தில் என்னுடைய கருத்து. 2வது, ஒரு உள்ளபடி நல்ல முயற்சி இதை செய்ய வேண்டும். நிறைய தொடர் வண்டிகள் நம்முடைய பகுதிக்கு வருவதற்கு நாம என்னென்ன முயற்சியெல்லாம் செய்ய முடியுமோ செய்யலாம். நம்முடைய நகரத்தார்கள் ரயில்வே போர்டில் இருக்காங்க. அவங்க இந்த கோரிக்கைகளை கொண்டு போய் வைக்கணும், இதற்கு முக்கியத்துவம் கிடைக்கிற மாதிரி செய்யணும். நம்முடைய அரசியல்வாதிகள் நம்முடைய மாநில அரசிலும் மத்திய அரசிலும் இருக்கிறார்கள், அவர்கள் இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணணுமே தவிர நாம அந்த 2வது தீர்மானம் செய்ய வேண்டிய ஒன்று. ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். மைசூரில் இருந்து ஒரு காங்கிரஸ்காரர் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ரயில்வே துறை அமைச்சரா இருந்தார். அவர் வீடு வரைக்கும் ரயில்வே லைன் போட்டார். நான் சொல்லுவது வரலாற்று உண்மை, புள்ளி விவரம் நீங்க பார்த்தா தெரியும். ஆனா நம்மவர்கள் எவ்வளவோ பெரிய பதவிகளில் எல்லாம் இருந்தார்கள், நமக்கு எதுவும் செய்யல. ஆக அவர்களை நமக்கு செய்கிறபடி நம்ம வற்புறுத்தணும், அவங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்து இந்த 2வது நம்ம நிச்சயமா நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த 3வதுக்கு நான் கடைசியா வர்றேன். 4வது திருமணம் பற்றியது. இந்த திருமணத்துல 3 பிரச்சனை இருக்கு. ஒன்னு, வயதாகியும் திருமணமாகாத மாப்பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள், வயதாகியும் திருமணமாகாத பெண்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு, ஆனாலும் இருக்கிறாங்க. இதை தவிர்க்கணும் என்பது 1வது.
ரெண்டாவது, இப்படி வயதாகியும் திருமணம் செய்யாம நம்ம வீட்டில் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம், நம்ம பல காரணங்கள்னால அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா அவனா ஒரு வழியை தேடிக்கின்றான். அந்தந்த பெண்களாக படிக்கிற இடத்திலோ வேலை பார்க்கிற இடத்திலோ ஒருவரோடு பழகி அந்த பழக்கம் காதலாகி அது கலப்பு கல்யாணத்துக்கு வந்துடுது. கலப்பு கல்யாணத்தை நம்ம ஏற்றுக்கலாமாங்க அடுத்த கேள்வி. அது ரெண்டாவது. மூணாவது, நாமே தேடி பார்த்து நாமே ஏற்பாடுகள் செய்து திருமணம் செய்து வைத்த பிறகு அந்த திருமணம் தோல்வியில் முடிகிறது. மனவிலக்குக்கு அவர்கள் முயல்கிறார்கள், அதற்காக ஏற்பாடுகள் நடக்கின்றன. இதுக்கு யார் காரணம்? நம்முடைய சாமி சொன்னாங்க ஆண்கள் தான் காரணம்னு. எனக்கு அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. ஆண்களை விட இந்த காலத்து மனவிலக்குகளுக்கு பெண்கள் தான் காரணம். ஏற்கனவே அவர்களுக்கு கணவனை நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது, சும்மா இருந்தாங்க. இப்ப அவங்க சம்பாதிக்கிறாங்க, கணவன் செய்கிற ஒரு சிறு தவறை கூட அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மாமியார் மாமனார் சொல்லுகிற ஒரு சிறு வார்த்தையை கூட அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பெண்களின் பொறுமையின்மையும் விட்டுக் கொடுக்காத தன்மையும் தான் இன்றைய மனவிலக்குகளுக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னும் நான் ஒரு கருத்தை, என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த பெண்கள் கணவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுது அவருடைய பெற்றோர்கள் நீ புறப்பட்டு வந்துருங்கிறாங்க. இப்ப இந்த காலத்துல அதுதான் மனவிலக்குக்கு இப்ப ரொம்ப அதிக காரணமா இருக்கு. அதனால இதையெல்லாம் யோசித்து மனவிலக்கை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்தில் நன்கு சட்டம் தெரிந்தவர்கள், சமுதாய மரபு தெரிந்தவர்கள், இந்த தீமையை தடுக்க வேண்டும் என்று மனமாற விரும்புகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஒரு 7-8 பேரை சேர்த்து நாம மேரேஜ் கவுன்சிலிங் என்று ஒரு குழுவை அமைக்கலாம். அந்த குழுவினுடைய பார்வைக்கு, அந்த குழுவினுடைய தேவைக்கு இது மாதிரி குழப்பம் இருக்கிற குடும்பங்களினுடைய பிரச்சனைகள் கொண்டு வரப்படலாம். அவர்கள் காட்டுகிற வழிகாட்டுதலை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலாம். அது இந்த 4வது செய்திக்கு உரிய ஒரு என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். இப்ப 3வதுக்கு வருவோம். இந்த பிள்ளையார்பட்டி கோயிலும் இரணி கோயிலும் தங்களுக்குள் சம்பந்தம் செய்து கொள்வதில்லை, அது செய்து கொள்ள வேண்டும் என்பது தீர்மானம். முதல்ல நான் சொல்றேன், இதை பேசுறதுக்கு நம்ம யாரு? பிள்ளையார்பட்டியும் இரணி கோயிலும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையாங்கிறத அவங்க 2 பேரும் பேசணும். நாம பேசக்கூடாது, நாம பேச முடியாது. சரி, நான் சொல்றேன் அப்புறம் சொல்றேன். ஆகையினால இது அவர்கள் அப்படி அவங்களுக்குள்ள முடிவெடுக்க முடியாமல் அவர்கள் சுணங்கினால் நம்ம ஆலோசனைகள் சொல்லலாம். அந்த ஆலோசனை சொல்லுகிற வேலையை இப்ப நான் சொல்றேன். எதுக்காக அவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் வைத்தார்கள் என்றால், 2 பிரிவும் இளையாத்தங்குடியிலேயே இருந்தார்கள். அந்த காலத்துல இளையாத்தங்குடியிலிருந்து 2 பிரிவும் வெளியில போனாங்க. அதனால இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில ஒரு கல்யாணம்னா பிள்ளையார்பட்டியிலையும் பார்க்க வைப்பாங்க, இளையாத்தங்குடியிலையும் பார்க்க வைப்பாங்க. இரணி கோயில்ல ஒரு கல்யாணம்னா இரணி கோயிலையும் பார்க்க வைப்பாங்க, பிள்ளையார் இளையாத்தங்குடியிலையும் பார்க்க வைப்பாங்க. அப்ப இளையாத்தங்குடியிலிருந்து பிரிஞ்சோம், 2 பேரும் அண்ணன் தம்பி, நாங்க சம்பந்தம் வச்சுக்கலைங்கிறாங்க. ஆனா இளையாத்தங்குடியோட சம்பந்தம் வச்சுக்கிறாங்க. இது என்ன வேடிக்கை? இளையாத்தங்குடியில பிரிஞ்சாங்க, ஆனா இளையாத்தங்குடியோட சம்பந்தம் வச்சுக்கிறாங்க. பிரிஞ்ச அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள சம்பந்தம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது சயின்டிபிக்காவே பொருந்துகிற காரணமாக தெரியல. இன்னும் நல்ல விளக்கம் சொல்லணும்னா நம்ம பிச்சப்பன் சார் தான் சொல்லணும். அவரு இந்த ஜீன்ஸ் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு. அவர் என்னிடத்தில் முன்னே ஒரு முறை பேசுகிற பொழுது சொன்னார், வைரவன் கோயில்காரங்க ஜீன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம கலப்பில்லாமல் வாழ்கிறோம், அந்தந்த பிரிவுக்குள்ள கல்யாணமே பண்ணிக்காம வாழ்கிறோம். அதனால அந்த ஜீன்ஸ் அதனுடைய தனித்தன்மையை இழக்காமல் இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் இவங்களும் இந்த ஏற்பாடை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஏற்பாட்டில் ஒரு நெருடல் என்னன்னா, பிரிஞ்சது இளையாத்தங்குடியிலிருந்து அதோட சம்பந்தம் வச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வச்சுக்கலைன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆலோசனை சொல்லலாம். அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் அந்த கோயில்காரர்களுடைய பொறுப்பு என்று அந்த 3வது தீர்மானத்தை பற்றி என்னுடைய கருத்தை சொல்லி, ஆக 4 தீர்மானத்துக்கும் நான் சொன்ன கருத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன், 2வது தீர்மானத்தை முழுக்க ஆதரிக்கிறேன். 3வது தீர்மானத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆலோசனையை சொல்லலாம். அந்த 2 கோயில்காரங்க ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையாங்கிறது அவங்க முடிவு பண்ணட்டும். நம்முடைய ஆலோசனை, அந்த 2 கோயிலும் தங்களுக்குள் சம்பந்தம் செய்து கொள்ளலாம். 4வது, நாம் ஒரு மேரேஜ் கவுன்சில் ஏற்பாடு பண்ணணும், அவங்க தான் இதற்கு தீர்வாக அமைய முடியும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கருத்தரங்கத்திற்கு டாக்டர் ராம பிச்சப்பன் அவர்கள் ஆராவயல் ஊரை சேர்ந்தவர், மரபியல் விஞ்ஞானி. மரபியல் ஆராய்ச்சிக்காக அவருடைய ஆவணப்படங்கள் டிஸ்கவரி சேனல், பிபிசி வேர்ல்டு போன்ற சேனல்கள் வெளியாகி உள்ளது. 2008
யுனெஸ்கோ பாரிஸ் கான்ஃபரன்ஸில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். ADNA ப்ராஜெக்டின் ஆலோசகராக பொறுப்பேற்றுள்ளவர். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பயாலஜிக்கல் சயின்ஸ் பிரிவில் வருகை பேராசிரியராகவும் பொறுப்பேற்றுள்ளார். நீலகிரி ஆதிவாசி வெல்ஃபேர் அசோசியேஷனிலும் துணை தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர். ரீஜனல் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் போர்ட் பிளேயரில் இணை பேராசிரியராகவும் பொறுப்பேற்றுள்ளவர். சென்னை உள்ள செட்டிநாடு அகாடமி ரிசர்ச் எஜுகேஷனில் இயக்குனராகவும் பொறுப்பேற்றுள்ளவர். வாழ்நாள் சாதனையாளர் விருது, நட்சத்திர விருது, டார்வின் இந்திய விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளவர். மருத்துவத்துறையில் உன்னதமான தொழில் செய்து கொண்டிருக்கும் திரு டாக்டர் ராம பிச்சப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய சுவாமிகளை, என்னோட ஆசிரியர் முத்துகற்பன் அவர்களுக்கும் முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும், கீழே அமர்ந்திருக்கும் அறிஞர்களை, மனிதனாக வாழ்வது மிகவும் கடினம். ஆனால் மனிதன் செட்டியாராக, நாட்டுக்கோட்டை நகரத்தாராக பிறந்தது நீங்கள் கொடுத்து வைத்த பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். ஏனெனில் எங்கள் மரபணு ஆராய்ச்சியில் நான் வியாதிகளை பற்றி படித்துக் கொண்டிருந்த பொழுது, வியாதிகள் சில பேருக்கு வருகிறது, சில பேருக்கு வருவதில்லை. ஒரு சமூகத்தாரிடம் இந்த வியாதிகள் அதிகமாக இருக்கிறது, என்ன காரணம் என்று ஆராயும் பொழுது இவர்களுக்கு கண்ட்ரோலாக யாரை எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி எழுந்தது. இதில் தான் நான் ஜாதிகள் எப்பொழுது உருவாகியது என்ற கேள்வியையும் கேட்க ஆரம்பித்தேன். சோழர் காலத்திலா? ஏனால் விருமாண்டி என்பவர் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தடைந்தார் என்று நாங்கள் தான் கண்டோம். 2001 இந்த கட்டுரை வந்தது. 2002 ஜேர்னி ஆஃப் மேன் என்று இது நேஷனல் ஜியோகிராபி சேனலில் படமாக வெளிவந்தது. இன்னும் அது கிடைக்கிறது. 2007 பிபிசி வேர்ல்டு அதில் ஸ்டோரி ஆஃப் இந்தியா என்று மைக்கேல் வுட் 6 மணி நேரம் 6 நாட்கள் தொடர்ந்து வெளியிட்டார்கள். நீங்கள் எல்லோரும் அதை பார்க்க வேண்டும். அதை பார்த்தால்தான் இந்தியா என்ன என்பது புரியும். இந்த சாதிகள் உருவானதற்கான காரணத்தை நாங்கள் வெகு எளிதாக நமது நகரத்தார்களில் கண்டோம். நகரத்தாருடைய கல்ச்சுரல் எவல்யூஷன் என்று சொல்லுவோம். அவர்கள் உடை, பழக்க வழக்கங்கள், பணத்தை கையாளும் முறை, குஜராத்திலிருந்து வந்திருக்கலாம், எங்கிருந்து வந்தாலும் எல்லாம் மிகவும் வேறுபட்டது. அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதும் அதேதான். ஆட்சி வந்த புத்தகத்தில் 16 ஏப்ரல் 2019 நான் இதை முதலில் எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்தில் வெளியிட்டது. ஆங்கிலத்தில் தமிழாக்கம் செய்து இது இருக்கிறது. நீங்கள் யாராவது வேண்டும் என்றால் என்னை கேட்டால், தொடர்பு கொண்டால் நான் சாஃப்ட் காப்பியாக அனுப்புகிறேன். இதில் பார்த்தால் ஒரு மரம், நகரத்தார் என்பது ஒரு மரம், மரத்தில் பல்வேறு கிளைகள். ஆனால் நகரத்தார் ஜாதியாக உருவான போது இந்த பல்வேறு கிளைகளும் பல்வேறு கோவில்களாக பரிணமித்திருக்கின்றன. இதை இன்னொரு நாள் பேசுவோம். என்னுடைய முந்தைய ஆராய்ச்சிகளில் லெக்சர் திருச்சி, மணப்பாறை அவைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். சமீபமாக வைரவன் கோவில் கும்பாபிஷேக மலரிலும் இதை அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். வைரவன் மற்றும் ஒக்கூர் கிளை புலம்பெயர் கதை. அவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள், வந்து நாங்களும் உங்களை மாதிரி தான் சம்பந்தம் செய்து கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி தான் இது வந்தது. நான் இப்பொழுது அச்சடித்து உங்கள் கையில் கொடுத்திருக்கும் பேப்பரில் 8வது பக்கத்தை எடுத்தீர்களானால்
அதில் உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் இருக்கிறது. இரணிக்கோவிலும் பிள்ளையார்பட்டியும் கல்யாணம் செய்து கொள்ளலாமா? நாங்கள் ஆண் மரபணுவைத்தான் ஆராய்ச்சி செய்தோம். ஏனெனில் நாம் ஆண் வழி சமுதாயம். அதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளை என்று சொன்னேன். இரணிக்கோவிலும் பிள்ளையார்பட்டியும் 462 வருடங்களுக்கு முன்பாக தனித்தனியாக பிரிந்ததாக எங்களுடைய அந்த ஆராய்ச்சி சொல்கிறது. இப்போ நீங்க ஆரிய பரம்பரை அல்லது வேத கால வழிமுறைகளை வைத்து பார்த்தால் 7 தலைமுறைகள் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. இந்த தத்தம் கொடுக்கறதுல இதுல எல்லாம் 7 தலைமுறை, அப்புறம் 7 அப்புறம் 7 3 21 தலைமுறைம்பாங்க. ஒரு தலைமுறைங்கிறது 25 ஆண்டு. அப்போ 463 என்னன்னு பாத்துங்க, ஒரு 20 தலைமுறை தாண்டியாச்சு. அதனால அவங்களுக்குள்ள எனஃப் டைவர்ஜன்ஸ், ட்ரிஃப்ட், 2 பேரும் 2 பக்கத்துல போயிட்டாங்க. நீங்க ஒரு பக்கம் போனீங்க, மெட்ராஸ் போனீங்க, எங்க குடும்பம் கோயம்புத்தூர் போயிட்டாங்க, அங்கேயே இருக்காங்க. அங்கேயே அவங்க மற்றவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்போ ஜீன் போல் மிக்ஸ் ஆகல அப்படிங்கிறது ஆண் மரபணுவை பொறுத்த வரைக்கும் தான் சொல்றேன். அதனால விஞ்ஞான பூர்வமா அது கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி இது ஏதாவது மரபணு பாதிக்களை உண்டாக்குமா இன்பிரீடிங் அப்படின்னு சொல்றது. அது நம்ம பார்க்கிற போது விருமாண்டி வந்தது 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 40-50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய இந்தியாவில் ஒரு கிளை வியாபித்தது. திரும்ப தென் திராவிடத்துல 30-35,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வியாபித்திருக்காங்க. இததான் திராவிடம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இப்போ இந்த ஒக்கூர் வைரவன் மாதிரி ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு நியோலித்திக் பீப்புள்னு சொல்லுவோம், அவங்க மத்திய கிழக்குல இருந்து வந்திருக்காங்க. ஒரு கிளை ஒரிசாவில இருந்து வந்திருக்காங்க, ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் ஸ்பீக்கர்ஸ், அவங்களுடைய மார்க்கர் அவங்கள இருக்கு. அப்போ 30,000 வருடமா தனித்தனியா இருந்த கிளை ஒன்று படையில அது ஹைபிரிட் விகரை விட ரொம்ப அதிகமான மிக்சிங் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால ஒன்னும் பாதிப்புகள் ஏற்படாது. இப்பவே அப்படியே இருந்தாலும் இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் மெத்தடை வச்சுட்டு ஏதாவது அந்த மாதிரி ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அல்லது ஆர்ஹெச்டி நெகட்டிவ் இருந்ததுன்னா அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் செஞ்சுக்கிறது ஈஸி. இதுக்காக நம்ம ஒரு திருமண பந்தத்தை தவிர்க்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம நகரத்தார்களை ஆட்டி படைக்கிறது ஒண்ணு. இந்த இளைய தலைமுறைகளை பத்தி சொன்னாங்க. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்க தான் செய்யும். அந்த காலத்துல மெடிக்கல் காலேஜ்லாம் அப்படி படிப்பாங்க. இப்ப ஐடி அப்படிதான், வேலை பார்க்குற இடத்துலயும் அப்படிதான். நான் ஒரு 2-3 கதையும் அப்பப்ப சொல்றேன். ஒரு இடத்துல திருமணத்திற்காக பெண் பார்க்க போயிருந்த போது அந்த பொண்ணு இத்தனைக்கு ரொம்ப விரும்பினாங்க 2 பேரும். அந்த பொண்ணு என்னுடைய கேரியர். அந்த காலத்துல கேரியர்னா டிஃபன் கேரியர் தான் தேடுவாங்க, ஆச்சுமார் சாப்பாடு கொடுத்து விடுறதுக்கு. என்னடா கேரியர் அப்படிங்கிறது, இல்லை நீங்க இல்ல நான் கேரியர் கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணுவாங்களா? இப்போ அவங்க கருமுத்தியா சொன்ன மாதிரி கவுன்சிலிங் ஹாஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். பெற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஐக்கிய சங்கம் மற்றும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்க நகரத்தார் சங்கங்கள் குழுக்கள் நீங்களே யோசிச்சு சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் எல்லாரையும் வச்சு அப்பதான் இந்த திருமண முறைகளை தடுக்க முடியும். அது என்னுடைய ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ இதுதான் முக்கியமானது. மரபணு விஞ்ஞானி நான் ஒன்லி என்ன ஆர்டினரி மேன். ஓகே, ஒரு இமெயில் வந்தது 2008-09. நான் வர்றேன் மதுரைக்கு, உன்னை பார்க்கணும். I would like to have a tea with you for 10 minutes.
வந்திருந்தது ஒரு பெண்ணுட்டே இருந்து, கனடாவில் இருந்து. இது யாரோ எத்தனை வயசோ அப்படின்னு ஒரு யோசனை. அவங்க வந்தாங்க, 72 வயசு, ஒரு சைக்காலஜிஸ்ட். உன்னுடைய ஸ்டோரி ஆஃப் இந்தியாவை பார்த்தேன், அதுல நீ கமெண்ட் பண்ணது ரொம்ப பிரியமா இருந்தது, அதுக்காக உன்னை பார்க்கணும்னு வந்தேன். நாங்கள் அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் அவங்க அப்பா டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் இருந்தபோது ஒரிசாவில் இருந்து வெலிங்டன் நீலகிரிஸுக்கு படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு ரயில்ல அந்த காலத்துல கலெக்டருடைய மகள் வருவாங்க. அது இன்னும் அந்த அம்மா ஞாபகம் வச்சிருக்க. வந்துட்டு நீ மைக்கேல் வுட் வந்திருப்பாரு அந்த விருமாண்டி ஊர்ல, பேசிட்டே இருப்போம். அப்ப கேட்பாரு, ஸோ தென் யூ ஆர் அன் இந்தியன் அப்படிம்பாரு. நீ இந்தியன் தானே அப்படிம்பாரு. ஆமா நான் இந்தியன் தான், அதுக்கு மேல நான் ஒரு மனிதன், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னேன். அது அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அதுக்காக வந்தாங்க. அவங்க சொல்றது வெளிநாடுகளாகட்டும் இந்தியாவாகட்டும், இந்த டைவர்ஸ் பேட்டர்ன்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியானது தான் இருக்கு. அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியமா நான் சொல்லுவேன். இப்போ இந்த 8 பக்கங்கள்ல நான் கொடுத்திருக்கிறதுல முதல்ல தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் தமிழ்ல ஒரு பக்கத்தை 2 தடவை 4, 5 ஒரே பக்கத்தை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்துக்குங்க. பிற்படுத்தப்பட்டவரான சமூகமா ஆக்குறது, நான் கருமூர்த்தி அவர்களுடைய கருத்தை ஆதரிக்கிறேன். நம்ம ஜெண்டர் பூல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கதான் செய்யுது. அட்லீஸ்ட் சோசியோ எக்கனாமிக்கலி மார்ஜினலைஸ்ட் எமங் தி செட்டியார்ஸ், அவங்களுக்கு மட்டுமாவது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான். அதுக்கான நமக்கு தரவுகள், நல்ல ரிலையபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். அது செய்யறது என்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் ஒரு குழு அமைச்சு நீங்க கவர்மெண்ட்ல பிரசன்ட் பண்ணலாம். அப்புறம் முதியோர் இல்லம், கல்வி சாலைகள், நம்ம வீடுகள், மடங்கள், ஏக்கச்சக்கமா இருக்கு மடங்கள்லாம். ஆனா நீ எந்த மடத்திலேயாவது போய் நீங்க யாராவது இப்ப தங்க முடியுமா? ஏன்னா டாய்லெட் வெளியே ஒரு 1/4 கிலோமீட்டர் தள்ளி வெளியே இருக்கும்ல, ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கும். நைட்டு வயசான காலம். இதெல்லாம் நம்மளுடைய சமூகம் இந்த மாதிரி அசோசியேஷன் எடுத்து அதைகளை ரீவேம் பண்ணி, we are all very good planners, but டெலிவரியில கண்டினியூட்டியில இந்த லாங் ரன் we miss. அதை நம்ம ஒத்துக்கணும். அது செஞ்சா அது நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய. அப்புறம் சர்ச்சை தீவு, தட் இஸ் த ப்ராப்ளம் டிஸ்பியூட் அட்ரஸர். நான் சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம் நகரத்தார் கம்யூனிட்டியில ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் தட் சாட்டிஸ்ஃபேக்டரி. இது முக்காவாசி குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இது அவங்களுடைய எஜுகேஷனா நம்ம கம்யூனிட்டி பிரச்சனையான்னு தெரியல. இதுகளை விவாதித்து நம்மளுக்குள்ள சம் கவுன்சிலிங் சென்டர்ஸ் வச்சாங்கன்னா, மடாதி வழிகள் இங்க வச்சுக்கலாம், கோயம்புத்தூர், சென்னை வச்சா அது உபயோகமா இருக்கும். நிறைய இப்ப கவுன்சிலர்ஸ் அவைலபிள். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். அப்புறம் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ், அவங்களுடைய பிரச்சனைகள் சிலது சொல்லியிருந்தாங்க. அதை நான் இதை கொடுத்துருக்கேன், நீங்களே படிச்சு பாத்துங்க. 2 தடவை லைட் அடிச்சுட்டாங்க, இதுக்கு மேல மரியாதை. நன்றி. ராமபிச்சப்பன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து முனைவர் குமரப்பன் தமிழ்ச்செம்மல், அழகப்பா பல்கலைக்கழகத்தில் PhD டாக்டர் பட்டம் பெற்றவர். UG மேற்படிப்பை திருப்பத்தூர் ஆறுமுகப்பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியில் படித்தவர். PG படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்த டாக்டர் தமிழ்ச்செம்மல் முனைவர் குமரப்பன் அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இது ஒரு நல்ல முயற்சி, பாராட்டுக்கள். ஆனால் எந்த குரூப் வாட்ஸ்அப்பை எடுத்தாலும் ஏகப்பட்ட செய்திகள் நூற்றுக்கணக்கில் குவிந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஆதரவாகவும் இருக்கின்றன, எதிர்ப்பாகவும் இருக்கின்றன. இது இயல்பானதுதான். யாரும் ஏன்னா ஒரு வீட்டிலே ஒரு கணவன் மனைவியே ஒன்று சூழ்ந்து முடிவெடுக்க முடியவில்லை, ஒரு குடும்பமே முடிவெடுக்கவில்லை என்ற பொழுது ஒரு சமுதாயத்தினுடைய முடிவை எடுப்பது என்பது ரொம்ப சிரமம். இருந்தாலும் இது ஒரு நல்ல துவக்கம்.
ஏனென்றால் இதில் என்ன சாதிக்கப் போகிறோம், என்ன நிறைவேறப் போகிறது என்பதை விட இது இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலாவதாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பது என்னை பொறுத்த மட்டிலே இதற்கு உடன்பாடு இல்லை, இதற்கு அதிகமான தேவையும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்றால் இந்த கோரிக்கை நெடுநாட்களாக இருக்கக்கூடிய கோரிக்கை. கோவிலூர் மடாலயத்திலே முன்னாள் ராஜா சார் முத்தையா செட்டியார் தலைமையில் நடந்த அந்த மாநாட்டிலும் இந்த கோரிக்கை இருந்தது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கும் இந்த கோரிக்கை இருக்கிறது. ஆனால் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிற்படுத்தப்பட்டோர்கிறது எதை வச்சிருக்குது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பதவியிலையும் நம்மால் தான் இருக்காங்க. எந்த கோயில் திருப்பணி எடுத்தாலும் நம்மால் தான் செய்யறாங்க. நம்ம ஊர் கல்யாணத்துக்கு வந்து கொடுக்குற முறை தர போட்டிருக்க நகையை பார்த்தா யாராவது பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு ஒதுக்குவாங்கள? அதனால அது மிக சிரமமான ஒன்று. இரண்டாவதாக, இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்றால் இரண்டிற்கு தான் பயன் தரும். ஒன்று கல்வி, இன்னொன்று வேலை. இன்றைக்கு கல்வியை பற்றி பிரச்சனை இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓசிக்கும் பிசிக்கும் அதிகமான வித்தியாசம் இல்லை. நீங்க பேக்வேர்டு கம்யூனிட்டியா இருந்தாலும் மார்க் என்ட்ரன்ஸுக்கு போயில பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் அதிக வேறுபாடு இல்லை. எம்பிசி எஸ்சியா இருந்தா தான் ஓரளவாவது பயன் கிடைக்கும். அதனால இதுல அதிக பயன் இருக்காது. வேணென்றால் பொருளாதாரத்திற்கு உதவலாம். ஆனால் இன்றைக்கு பல்வேறு சங்கங்கள், விசி சொன்ன மாதிரி நார்த் அமெரிக்க நகரத்தார் சங்கம், பல்வேறு நகரசார் சங்கங்கள், தனிப்பட்ட அமைப்புகள், கோவிலூர் மடாலயங்கள் நிறைய நிதி உதவி செய்வதனால படிப்பது என்பது சிரமம் இல்லை. வேலை வாய்ப்புக்கு வேண்டால் சிறிது உதவலாம். அதனால என்னை பொறுத்த மட்டும் இந்த கோரிக்கைக்கு நம்முடைய சக்தியையும் நம்முடைய நேரத்தையும் செலவிடுவதை விட மிக ஆக்கப்பூர்வமான காரணங்களுக்கு செலவிடுவது நல்லது என்பதே என்னுடைய கருத்து. அடுத்ததாக, செட்டிநாட்டு பகுதியில் ரயில் பாதை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே மதுரை தேவகோட்டை ரயில் பாதை அமைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்து ஆய்வு நடைபெற்றிருப்பதாக தகவல் இருக்கிறது. ஆனால் அது ஊர்ஜிதமாக தெரியவில்லை. முயற்சிக்கலாம். ஆனால் இது ஒரு நீண்டகால திட்டம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, விடாமுயற்சி, அரசியல் செல்வாக்கு வேணும். முதல்ல அவங்க கொள்கை அளவில் ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சர்வே பண்ணணும். அப்புறம் பட்ஜெட் போட்டு அலாட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி, அதனால தொடர்ந்து முயற்சி செய்தால் சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது என்னுடைய கருத்து. செய்யலாம். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி இரணி கோயில் இணைப்பு, இதை பொறுத்த மட்டும் என்னன்னா, நேற்று வாட்ஸ்அப்பில் செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இரணி கோயில் பொதுக்குழு கூடி இனிமே இரணி கோயிலும் பிள்ளையார்பட்டியிலும் பார்க்க வச்சு வேண்டாம், இரணி கோயில் மட்டும் பார்க்க வைத்தால் போதும் என்று தீர்மானம் நிறைவேற்றியதாக நேற்று வாட்ஸ்அப்பில் செய்தி வந்திருக்கிறது. ஆக இதுவே அவர்கள் ஒரு முற்போக்காக ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருமணம் பேசுவது சிரமமாக இருப்பதனால, இரண்டு பிரிவுகளிலுமே அதிகமான புள்ளிகள் இருப்பதனால் அந்த பிரிவுக்குள் திருமணம் செய்து கொள்வது நன்றாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து. இருந்தாலும் நம்ம முத்தையா சொல்லும் மாதிரி நாம் பரிந்துரை செய்யலாம், முடிவு செய்ய வேண்டியது அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து, வயது வந்த ஆண் பெண் திருமணம். இதுல என்ன நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா, எங்க பார்த்தாலும் மாப்பிள்ளை நிறைய இருக்கு பெண் இல்ல, மாப்பிள்ளை நிறைய இருக்கு பெண் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கிளப்பிட்டு, இந்த பையங்க வச்சிருக்கவெல்லாம் ரப்பு பகல் தூக்கம் இல்லாம என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம நகரத்தாருக்குள்ள கல்யாணம் பண்றதா இல்ல எப்படியாவது கல்யாணம் பண்ணி எங்கேயாவது ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிடுவோமா என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இயற்கையிலேயே ஆண் பெண் விகிதாச்சாரம் என்பது பெருமளவில் வேறுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் நம்முடைய சமூகத்தை பொறுத்த மட்டும் பெண் சிசு கொலை என்பது இல்லை. அதனால இயல்பாக என்னன்னா, ஆணும் பெண்ணும் 10 இருந்தா 10 இருக்கணும், 10 இல்லைன்னா 7 8 இருக்கணும். இவங்க சொல்ற மாதிரி இல்லை. அதனால அதற்கு முறையான கணக்கெடுப்பு தேவை. நகரத்தை பொறுத்த மட்டும் there is no clear database. உள்ளூர் கோயிலா இருந்தாலும் சரி, நகர கோயிலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்முடைய புள்ளி விவரம் என்பது இல்லை. நம்ம கோவிலூர் மடாலயம் அமெரிக்காவில் உள்ள ஒரு சங்கம் சேர்ந்து நாடு என்ற ஒரு அமைத்தை நிறுத்தணும் அப்படின்னா, அப்படின்னு சொன்னா யுனைடெட் டேட்டாபேஸ் என்று அது செயல்படுத்தவே முடியவில்லை, எந்த பாரதியும் முடியல. அதனால இது என்ன பண்ணணும்னா, முதல்ல கணக்கெடுப்பு, என்னை பொறுத்த மட்டும் கணக்கெடுப்பு தேவை. இந்த தேவை வாலண்டியரியா நடக்குமானா நடக்காது. சங்கங்கள் மூலமாகவோ நகர கோயில் பொறுப்பாளர் மூலமாகவோ இது ஒரு ப்ரொஃபஷனல் டீம் செலவழிச்சு அப்பாயின் பண்ணணும். அவங்களுக்கு வேலை, அந்த ஊரில் தொடர்பு கொண்டு நகரத்தார் சங்கங்களை தொடர்பு கொண்டு புள்ளி விவரம் எடுக்கணும். மொத்தம் எத்தனை புள்ளி, எவ்வளவு பேரு, 18 வயதிற்கு மேல் கல்யாணம் ஆகாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை சேகரித்தால் மிக உதவியாக இருக்கும். அதன் அடிப்படையில் இருந்தால் நிறைய பேருக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பய உணர்வு ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய இடத்துல
மனமுறிவு கல்யாணம் இருக்கு. இதுக்கு என்னுடைய ஒரு சில ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை முதல்ல செல்லமா வளர்க்குறாங்க, அதுக்கு எது செஞ்சாலும் ஏத்துக்கிறாங்க. அப்ப அதனால அதுக்கு என்ன ஆயிருதுன்னா, ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட கோபம் வந்துருது. இந்த கோபம் கல்யாணம் வர வருது. அது மட்டும் இல்ல, இப்ப வீட்டுல வீடு கட்டுறாங்க, பையனுக்கு ஒரு அறை பொண்ணுக்கு ஒரு அறை கொடுத்துட்றாங்க. வீட்டுல பையன் அறைக்குள்ள பொண்ணு போனாலும் பொண்ணு அறைக்குள்ள பையன் போனாலும் சண்டை போடுது. ஏன் அறைக்குள்ள எப்படி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அங்கே அந்த வித்தியாசம் ஆரம்பிச்சு கடைசியா திருமணம் ஆனவன் கணவனுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் வருது. அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, நாற்றங்காலிலிருந்து வயலில் நாற்றை நட்டு விட்டால் அது வயலில் தான் இருக்க வேண்டும், திருப்பி நாற்றங்காலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு பெண் மனமிடித்து போனால் மனமிடித்த இடத்துல தான் இருக்கணும், திருப்பி வரக்கூடாதுங்கிறது. பட் இன்ற காலகட்டத்தில் அது முழுமையாக பொருந்துமா என்றால் பொருந்தாது. என்றாலும் கூட சண்டை வந்த பிறகு நம்ம பெற்றோர்கள் சமாதானப்படுத்தணும். முன்னாடி யாரோ ஒருத்தர் பேசியல பழக்கருப்பையாவ சிற்சை பேசினான்னு தெரியல, புருஷன் முன்னாடி சண்டை வருது. அந்த காலத்துல லெட்டர் போடுவாங்க, அந்த லெட்டர் ஒரு வாரம் கழிச்சு வரும். லெட்டர் வர்றதுக்குள்ள புருஷனும் பொண்டாட்டி சமாதானம் ஆயிடுவா. அப்பா பரவிட்டு போறதுக்குள்ள லெட்டர் கிடைச்சி அப்பா பரவிட்டு போறதுக்குள்ள புருஷனும் பொண்டாட்டி வாங்கினீங்க அப்பா. அப்படி இல்ல, செல்போன் 5 நிமிஷத்துல மக சொல்ல வேண்டியது 10ஆம் நிமிஷத்துல அப்பாவா அத்தாவா வேண்டாம் நீ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் சிரமப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும். இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய பழக்க வழக்கங்கள் தெரியவில்லை என்பதுதான். பேராசிரியர் சொன்ன மாதிரி பிள்ளையார் நோம்பெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆனா அடிப்படையில் நகரத்தார் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படுகிறதா என்றால் இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் நம்முடைய விலாசம், நகரத்தாருக்கு விலாசம் முக்கியம். நம்ம தினமலர்ல ஏமா போடுவாங்க, 5 தலைமுறை விலாசத்தை சொல்லும் ஒரே இனம் நகரத்தார் இனம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஐயர் போய் நம்ம ஏதாவது கிரியை செஞ்சோம்னா கேட்பாரு, தோப்பனார் பேர், பாட்டனார் பேர், முப்பாட்டனார் பேர் சொல்லக்கூடிய ஒரே சமூகம் நகரத்தார் சமூகம் தான். நிறைய பேர்ல பாட்டனார் பேரே தெரியாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வடமொழி எழுத்து, முதல் எழுத்தே வைக்க முடியாது, விலாசமே வைக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பிள்ளைகளை ஏற்கனவே துபாயில இருந்து இங்க கொண்டியாது இருந்தாங்க. நம்ம கோவிலூர் மண்டாலயம் அந்த மதகுபட்டி முத்துராமன், அதே மாதிரி தேவவுடைய நகரத்தார் சங்கத்துல நம்ம சபாரநாச்சல் சார் சுபாரநாச்சல் எல்லாம் சேர்ந்து நடத்தினாங்க. அது மாதிரி பிள்ளைகளை கூட்டி நம்முடைய நகரத்தார் பழக்க வழக்கங்களை அடிப்படையில் தெரிந்து கொண்டால் இந்த மனமுறிவை நாம் ஓரளவு தடுக்கலாம் என்பது ஒன்று. இன்னொன்று என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், நம்முடைய சாமிகள் சொல்வது போல வயதானவர்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை, கல்யாணம் பண்ணுவது சிரமமாக இருக்குது என்றால் கலப்பு மனத்தை நாம் ஆதரிக்க முடியாது. கலப்பு மனத்தை ஆதரித்தோம் என்றால் நாம் நகரத்தானுடைய தனித்தன்மையை கட்டாயமாக இழந்து விடுவோம். நம்முடைய ஜீனோம் என்பது இருக்காது. இன்றைக்கு நகரத்தார் என்றால் சாமி சொன்னார், சாத்வீகமானவர்கள், சிக்கனமானவர்கள். ஒரு காலத்துல அறுவலை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி கலப்பு மனமே போய்கிட்டே இருந்துச்சு சொன்னா, அதனால அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, வேற ஜாதி வேற மதத்துல கலையெல்லாம் பண்ணிக்கிற விட நம்மளுடைய ஒத்த பண்புடைய நகரத்தார் பிரிவுகள் நம்ம பகுதியில் இருக்கிறது. அவர்கள் முற்காலத்தில் நம்மிலிருந்து பிரிந்து சென்று இருக்கிறார்கள். அதுல உறுதிக்கோட்டை மட்டும் பெரிய முயற்சி எடுக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அதே மாதிரி இளவகை நகரத்தார், அறிவியல் நகரத்தார், பல இல்ல நான் அவங்கள பத்தி பேசல. என்ன சொல்றேன்னா, அவர்களோட இணைத்து கொண்டு சமந்தான் பேசலாம் என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கேன். நான் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. என்னுடைய ஆலோசனை என்னன்னா, ஒரு ஜனத்தொகை என்பது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இறங்கி போச்சு, ஜெர்மனியில பாப்புலேஷன் இறங்கி போச்சு. ஒரு காலத்துல ஆஸ்திரேலியாவில் ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசின்னு வச்சான், வெள்ளக்காரி இருந்தாலும் யாரையும் உள்ளே விட முடியாது என்று. அப்படியே வைத்திருந்தால் அந்த ஜனத்தொகை நாடு இல்லாமல் போய்விடும் என்பதனாலதான் இன்றைக்கு நிறைய சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறார்கள். அதனால என்னுடைய கருத்து என்ன என்றால், அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில்லை, யோசிக்கலாம். ஏனென்றால் வேற ஜாதி வேற மதம் வேற மொழியில் போய் திருமணம் செய்வதை விட நம்முடைய ஒத்த பழக்க வழக்கங்களை உடையவர்களை யோசிச்சு பார்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு, அதனால என்னுடைய இந்த முத்தியாசார் சொன்ன மாதிரி நட்சல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்பது இப்போதைக்கு அதை முயற்சி செய்வது மிகுந்த பலனளிக்காது. ரயில்வேக்கு முயற்சி செய்யலாம். அதே மாதிரி இரணியூர் பிள்ளையார்பட்டி சம்பந்தம் செய்து கொள்ளலாம். மனமுறிவை தடிப்பதற்கு நல்ல ஆலோசனைகளும் புள்ளி விவரங்களும் தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த பேச வாய்ப்பு அளித்த ஐக்கிய நகரத்தார் சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.